எல்லோருக்கும் என்னுடைய மேதின வாழ்த்துக்கள். தினம் 100-150 தொழிலாளியை பார்த்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிற எனக்கு இன்னைக்கு இவ்வளவு தொழிலாளிகளையும் ஒன்றா பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச முக்கால்வாசி பேர் என் படத்தில் கண்டிப்பாக வேலை செஞ்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு எனக்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த உயர்வுக்கு என்னை கொண்டு வந்தீங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இதில் இப்போ நம்ம செல்வமணி அவர்களை பற்றி எல்லோரும் பேசுனாங்க. நான் முன்னாடியே சொன்ன செல்வமணி அவர்கிட்ட மிகப்பெரிய தியாகம் பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இயக்குனர் சங்கமாகட்டும், எழுத்தாளர் சங்கமாகட்டும், இந்த பெப்சி ஆகட்டும், அவர் ஒரு பீக்கில் இருக்கிற நேரத்தில், பிஸ்னஸ் நல்லா இருக்கிற நேரத்தில், ஒரு நல்ல இயக்குனராக இயங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவருடைய வாழ்க்கையை தொழிலாளர்களுக்காக தியாகம் பண்ணார். அதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். அவரை பாராட்டிக்கிட்டு தான் இருப்பேன். இன்றைக்கும் முக்கால்வாசி பேர் அவருக்காக தான் வந்திருக்காங்க. என்னுடைய படம் பன்னீர் புஷ்பங்கள்லேருந்து இங்கே இன்றைக்கி சந்திரமுகி 2 வரைக்கும் எல்லா படமுமே ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே முடிச்சிடுவோம். ஒரு 21 நாள், சின்ன தம்பி 33 நாள், வேலை கிடச்சி 28 நாள், மன்னன் 53 நாள், இப்படி கணக்கு போட்டு நம்ம முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த டைரக்டர் கரெக்டாக பிளான் பண்ணுறாரு, கரெக்டாக எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன இப்படி எடுக்க வைக்கிறதுக்கு காரணம் என் தொழிலாளிங்க தான். அவங்க உழைப்பு இல்லைன்னா இந்த குறிப்பிட்ட நாளில் நம்மளால் முடிக்க முடியாது. ஒரு கேமராமேன் ஸ்பீடாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லைட்மேன்ஸோட வேலை தான் அது. அவங்க எப்படி அதை வைக்கிறாங்க, எப்படி அதை ஸ்பீட் பண்ணுறாங்க. சார், எனக்குன்னு ஒரு யூனிட்டே இருந்தது சார், லைட்மேன் யூனிட். வாசுவாலங்களாம் வாங்க அப்படி சொல்லி ரவி பிரசாத் அதில் அனுப்புவாங்க. ஒரு லைட்மேன் பேர் எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு நம்ம எல்லாம் ஒத்துமையாக உழைச்ச நாள் இன்றைக்கி என் கண் முன்னாடி இருக்குது. சத்யராஜ் அவர்கள் ஒரு வாட்டி சொன்னார், ரொம்ப அருமையான விஷயம். அது இங்கே நான் திருப்பி ஞாபகம் வருது எனக்கு. அதாவது ஒரு பெரிய கட் அவுட். அந்த கட் அவுட் என்னன்னா, ஒரு ஹீரோதாக இருக்கலாம், ஒரு பெரிய இவராக இருக்கலாம். ஒரு மிகப்பெரிய புயல் அடித்தா அந்த புயல் அந்த கட் அவுட் என்ன ஆகுனா தலை போகும், கை போகும், கால் போகும். ஆனால் அந்த கட் அவுட்டுக்கு என்ன தான் போனாலும் பின்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சாரம் இருக்கும். அதை தாங்கி நிற்கிற ஒரு இது இருக்கும். அதுதான் தொழிலாளர்கள். ஒவ்வொருத்தரையும் நிறுத்தி அந்த ஆணி, அந்த சாரம், அந்த கட்டை, அந்த கயிறு எல்லாம் தான் தொழிலாளர்கள். எது வேணா விழும், தொழிலாளர்கள் சாயலாம், விழமாட்டாங்க, விழவே மாட்டாங்க. அதுதான் தொழிலாளர்கள். அப்படிப்பட்ட கட்டுக்கோப்பாக நம்ம என்றைக்கும் இருந்தால் நிச்சயமாக நம்ம ஒத்துமையாக இருக்கும். சினிமா மட்டும் இல்லை, எந்த ஒரு தொழிலும் தொழிலாளர்கள் இல்லாமல் இல்லவே இல்லை. எல்லா முதலாளிக்கும் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலாளியும் தான் கடவுள். ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, இங்கே வந்திருக்கிற அத்தனை தொழிலாளர்களுடைய முகத்திலையும் என்னால் செல்வமணியை பார்க்க முடியுது. அதனால் அவரே இதில் தொடர்ந்து இருந்து மிகச்சிறப்பாக நடத்தணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி.